அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர். காலையிலே போட்டிருக்கணும் வீடியோ, டைம் இல்லாததுனால லேட் ஆச்சு. செம்ம பிஸி ஷெடியூல். ஒரு நல்ல ஒரு திருச்செந்தூர் பக்தர் சொல்லலாம், பக்தின்னு சொல்லலாம். அவங்களுக்காக நல்ல ஒரு வாஸ்துப்படி ஒரு இடம் வந்து அமைஞ்சது. அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் டு பேக் ஃபுல்லாக டைட் ஷெடியூல் இன்றைக்கி ஃபுல்லாக. அப்புறம் வந்து டயரில் கொஞ்சம் தூங்கி எழுந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம படைத்த இறைவனை போய்கிட்டு பார்த்துட்டு நம்ம காக்கும் கடவுளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். சரிங்க, ஒரு மனுஷன் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. அடுத்த கட்டத்தை நீங்கள் போகலாம். என்ன இருக்கிற கட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். எனக்கு மாற்றம் கிடைச்சிருக்கு. நான் லைஃப்பில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேர் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன், சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. சரிங்க, வாஸ்துவில் என்னங்க சொல்ல போகிறீங்க? வாஸ்துவில் வந்து ஒரு நண்பர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து கவர்மெண்ட்டு தண்ணி குழா வந்து கனெக்ஷன் இருக்குது, நான் அதனால் ஸ்டம்ப்புலாம் எதுவும் போடலை. அந்த தண்ணி வந்து போர் இருக்குது ஆல்ரெடி எங்கள் வீட்டில். தண்ணி கவர்மெண்ட்டுக்கு பைப் லைன் இருக்குது, அதை அந்த தண்ணியை எடுத்துக்கிறோம். தண்ணி குழாவை போட்டு பழுப்பு போட்டு பிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் போர் இருக்குது வீட்டில், அதை யூஸ் பண்ணிக்கிறோம். செப்டி டேங்க் மட்டும் போட்டு வச்சுருக்கோம் வடமேற்கில் அப்படின்னு சொல்கிறாரு. இது சரியா அப்படின்னு தான் இப்போ கேள்வி. நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டுக்குள்ளே பாத்ரூம் செப்டி டேங்க் வந்தாலே 15 மார்க்கு அவுட்டு. 2 கண்ணும் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்க, எனக்கு 2 கண்ணும் போயிட்டா எப்படிங்க நான் நடக்கிறது? ஒரு கண்ணாக தெரிஞ்சால் கொஞ்சம் பரவாயில்ல, பார்வை கொஞ்சம் ரோடை பார்த்து போகலாம் வரலாம், பார்வை ஒவ்வொன்றும் இல்லை அப்படின்றதுக்காக தான். சரி, ஒரு கண்ணு போகலாம், ஒரு கண்ணாவது இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செப்டி டேங்க் போடுறீங்கள, அதை விட மிகப்பெரிய பள்ளம் வடகிழக்கில் ஸ்டம்ப்பு நீங்கள் போட்டே ஆகணும். நீங்கள் தண்ணி கனெக்ஷன் டைரெக்டாக வீட்டுக்கு வந்தாலும் சரி, நீங்கள் போர் போட்டிருந்தாலும் சரி, நீங்கள் செப்டி டேங்கை விட மிகப்பெரிய அது ஒரு எவ்வளோ ஒரு 10 அடி பள்ளம் தோன்றீங்கன்னா இது வந்து ஒரு 20 அடி நீங்கள் பள்ளம் தோண்டி நிச்சயமாக ஸ்டம்ப்பு நீங்கள் போடணும். இதை விட ஒரு மடங்காவது நீங்கள் அதிகமாக இருக்கணும். அதை விட கொஞ்சம் பெருசாவது இருக்கணும். அட்லீஸ்ட் செப்டி டேங்க்கை விட கொஞ்சமாவது பெருசாக ஸ்டம்ப்பு நீங்கள் போட்டே ஆகணும். அப்போ தான் சரி, ஒரு கண்ணு தெரிஞ்சால் பரவாயில்லன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை வருமானம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த பதிவு அவருக்காக, அந்த நண்பருக்காக கேள்விக்கு பதில். சரிங்க, வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், ஒரு மனுஷன் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல பக்காவான இடங்கள் நிறைய இருக்குது. அதிலே நல்ல மனைகள் நிறைய இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மனை வேணும், வாஸ்துப்படி நல்ல தெருக்குத்து மனை வேணும், வாஸ்துப்படி நல்ல பொசிஷனில் உங்களுக்கு நல்ல ஒரு லொக்கேஷனில் இடம் வேணும் அப்படின்னா என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 8248581550 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு அந்த மனம் உங்களுக்கு கொண்டு போகும். உங்கள் பேரில் பதிவானப்போ, அந்த பத்திரம் உங்கள் பேரில் இருக்கிறப்போ அது வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஆமாம், நிச்சயமாக பண்ணும். அந்த மாதிரி மனைகள் நம்மக்கிட்ட நீங்கள் லோ பட்ஜெட்லேயும் இருக்குது, மீடியம் பட்ஜெட்லேயும் இருக்குது, ஹை பட்ஜெட்லேயும் இருக்குது. நிச்சயமாக கால் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த மனையை உங்களுக்கு நான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன். பாருங்கள், நீங்கள் தமிழ்நாட்டில், சென்னையில், இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வீடு கட்டணும், புதுசாக வீடு கட்டுறீங்க, 40 லட்சம் 50 லட்சம் 1 கோடி ரூபா செலவு பண்ணி வீடு கட்டுறீங்கன்னா
ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை வச்சு டிராயிங் போட்டு பக்காவாக வீடு கட்டுங்க. வீட்டை புதுசாக ஆல்ரெடி இருக்கிற வீட்டை எதுவும் ஓரளவுக்கு நீங்கள் சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணலாம். ஒரு சில மனசு இடிக்கிறது உடைக்கிறதுலாம் மனசு வராது. அட்லீஸ்ட் புதுசாக வீடு கட்டுறவங்க யாராக இருந்தாலும் ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை வச்சு 10,000 20,000 செலவானால் பரவாயில்ல, வச்சு அழகாக சூப்பராக வீட்டை கட்டிக்கோங்க. சிறப்பாக இருப்பீங்க. ஏங்க வாஸ்து கட்டி தான் வாஸ்து பிரகாரம் வீடு கட்டி தான் ஆகணுமானா நிச்சயமாக நீங்கள் கட்டி தான் ஆகணும். இது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒன்று தான். கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கடவுள் நம்மளை மனிதனை படைச்சிருக்காரோ அந்த மாதிரி நம்ம காற்றை உள்ளே கொண்டு வர்றது தான் வாஸ்து. நம்ம உடம்புக்குள்ளே காற்று போகணும்னா மூக்கு வழியாக போகும், வாய் வழியாக கூட மூச்சு உள்ளே போகும். வெளியில் போகிறது காது. இந்த மூக்கில் போய் இந்த மூக்கில் வந்து மூக்கு இப்படி வருது சொல்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து உள்ள வீட்டு நம்ம உடலுக்குள்ளே காற்று எந்த வழியாக போகணும் அப்படின்றத கடவுளை வந்து தீர்மானித்து எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி படைச்சிருக்காரோ அதே கான்செப்ட் தான் வாஸ்து. எந்த வழியாக காற்று உள்ளே வரணும், எந்த வழியாக காற்று வெளியில் போகணும், அதை பற்றி சொல்கிறது தான் வாஸ்து. அப்போ எப்படி அமைக்கணும் அப்படின்னா, உச்சத்தில் காற்று, உச்சத்தில் நம்மளுடைய என்ட்ரன்ஸ் இருக்கணும். வடக்கு பார்த்த மணியாக இருந்தாலும் சரி, கிழக்கு பார்த்த மணியாக இருந்தாலும் சரி, தெற்கு பார்த்த மனை, மேற்கு பார்த்த மனை, எந்த மணியாக இருந்தாலும் எல்லா மணியும் சூப்பர் மனை. அதில் நீங்கள் வாசல் அமைக்கிறது உச்சத்தில் அமைக்கணும். நீச்சத்தில் அமைச்சு போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது, பின்னோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று பார்த்தேன். அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வடக்கில் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. வடக்கில் என்ட்ரன்ஸு அப்படி போயிட்டு தென்கிழக்கு போகிறாங்க. தென்கிழக்கு போயிட்டு தென்மேற்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் வடமேற்கு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே வடமேற்கில் தான் பில்லு போடுறாங்க. பில்லு போட்டு மறுபடியும் இப்படி வந்து வடக்கு வழியாக மறுபடியும் வெளியே போயிடுறாங்க. உச்சத்தில் வெளியே போகிறாங்க. செம வியாபாரம், பெரிய வியாபாரம். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் இருக்கும். பிரம்மாண்ட வளர்ச்சி. 4 பிரான்ச்சுக்கு மேலே ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 ஃப்ளோர், சென்னையிலேயே 4 ஃப்ளோருக்கு மேலே பில்டிங் கட்டி அடுத்த கட்டத்துக்கு அந்த குடும்பம் வந்து அந்த போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி எப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஷாப்பாக இருந்தாலும் சரி, எப்படி நீங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே போகணும், அதை எப்படி உள்ளே கொண்டு வரணும், எப்படி வெளியில் போகணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. உச்சத்தில் தான் நீங்கள் போகணும், உச்சத்தில் தான் வெளியே வரணும். தண்ணி கூட பழுப்பு நீங்கள் தண்ணியில் லைன் எடுத்து போகிறீங்கன்னா கூட அதுவும் உச்சத்தில் தான் போகணும், உச்சத்தில் தான் வெளியே வரணும். அப்படி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து அடுத்த கட்டம் நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. மன நிம்மதியான நிறைவான தூக்கம் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை வச்சு ட்ராயிங் பண்ணி அழகாக சூப்பராக வீட்டை கட்டிக்கோங்க. நல்ல மன தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன். உங்களுக்கு ட்ராயிங் வேணும்னாலும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 8248581550 82 48 58 15 50 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ராயிங் வரைந்து கொடுக்கப்படும். வேறு ஏதாவது வாஸ்து தகவல் சந்தேகங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் நிவர்த்தி பண்ணி கொடுக்கப்படும். ஓகே, உங்களுக்கு இப்போ ஒரு தகவலை சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த பிரபஞ்சத்துக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி.